ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. விளம்பி வருடம் தை மாதம் ரிஷபராசி பலன்கள். காலம் 14/1/2019 மாலை 7:49 முதல் 12/2/2019 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் 14/1/2019 மாலை 7:49 மணி முதல்
12/1/2019 வரை விளம்பி வருடம் தை மாதத்திற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு 1 மாத காலத்திற்கான ரிஷபராசி பலாபலன்களை கூற உள்ளேன். இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் என்பது துளியளவும் உங்களுக்கு இருக்காது. தைரியம் புருஷலட்சணம் என்பார்கள். தைரியம் போய்விடும். காரணம், உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு மாத பலன்கள் ஆரம்பமாகிறது. அதற்கு வீடு கொடுத்தானே செவ்வாய், அவனது சாணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறான். ஆக அதுவும் ஒரு தைரிய குறைச்சல். விஷயங்கள் எல்லாமே நன்றாகவே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் பயந்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் இதற்கான பலன். அது நல்ல விஷயம் தானே. நடக்காதுன்னு பயந்தே இருந்து நடந்தால் நல்லது தானே. நடக்கும் தைரியமாக உட்காந்துட்டு இருந்து நடக்கலைனாக்கா துன்பம் தானே. அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான் விஷயம். 3இல் ராகு அமர்ந்திருக்கிறார். அவர் கொடுக்கும் தைரியம் கூட உங்களுக்கு பத்தாது. காரணம், அந்த வீட்டு கொடுத்தவன் மறைஞ்சிட்டான்னா தைரியம் இருக்காது. ஆனாலும் குரு பார்க்குறான் உங்கள் ராசியை. அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் உங்கள் உடல் ஸ்தானத்தையும் மனஸ்தானத்தையும் பிறகு உங்களுடைய தைரிய வீரியம் ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக குருவின் பார்வை 7, 11 ஜென்மம் 3இல் பதிந்துள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால் காம திரிகோணத்தில் பதிஞ்சிருக்கு. வேறு என்ன வேணும்? எனக்கு வீரியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வீரியமான வேலைகளை பண்ணுவீங்க. எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமான வேலைகள்லாம் பண்ணுவீங்க. இதுதான் பலன். ஜோசியம் இப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா நானும் எங்கள் ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா பிடியில் வச்சுன்னு உட்காந்துக்கிறத. அங்கே டியூன் கொடுக்கணும், நோட்ஸ் கொடுக்கணும், போடணும். அப்போ தானே அவருக்கு பேர் தானே மியூசிக் டைரக்டர். சும்மாவே போய் பக்கவாத்தியம் வாசிக்கிற பேர் மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவாங்க. கிடையாது. அந்த மாதிரி ஜோசியத்தை சொல்லணும். அதுக்கு ஜோதிட அனுபவ ரீதியாக அனுபவப்பட்டால் தான் சொல்ல முடியும். புத்தகத்தை படிச்செல்லாம் சொல்ல முடியாது. அடுத்தபடியாக இந்த மாதம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். அது கன்னிப்பெண்களாக இருந்தால், திருமண வயது வந்தவர்களாக இருந்தால். இப்போது கன்னிப்பெண்ணே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் 24 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கன்னி பொண்ணுன்னாக்கா வயசுக்கு வந்த உடனே ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான், இல்லைனாக்கா 20 வயசுக்குள்ளே தான். இப்போல்லாம் யாருமே 20 வயசு பண்ணுறதில்லை. எல்லாம் மாதம் 40,000 50,000 சம்பாரிச்சு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெண்களே முடிவு எடுத்துட்டாங்க. ஆண்களும் அதே மாதிரி தான். அவங்களே 40,000 சம்பாதிக்கும் போது நாங்கள் ஒரு 80,000 சம்பாதிக்க வேண்டாமான்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதனால் ஆண்களுக்கு 30லேருந்து 33 ஆகுது, பெண்களுக்கு 24லேருந்து 28க்குள்ளே ஆகுது. ரைட். இதுதான் இன்றைக்கு சமூக நடைமுறை, வாழ்வியல் நடைமுறை. அடுத்தது உங்களுக்கு 3ல் ராகு இருந்து தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வீடு கொடுத்தவங்க உங்கள் ராசிக்கு 12ல் இருந்து மாதம் மாறுவதனால நீங்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க. 7ல் உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் 2 சுபக்கிரகம் உட்காந்துருக்க. கொஞ்சம் மட்டும் நீங்கள் அன்பேலன்ஸ்டான ஆளாக இருந்தால் இந்த மாதம் பெண் வழி அசிங்கம் அவமானத்தில் மாட்டிக்க போகிறீங்க. போங்க, நீங்கள் தானே மாட்ட போகிறீங்க. எனக்கு என்ன பிரச்சனை? சொல்கிறது தானே நம்ம பிரச்சனை. நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போங்க. சிக்கல் அனுபவிக்க போகிறதே நீங்கள் தானே. ஒருத்தி பக்கத்து வீட்டிலேருந்து கண்ணடிப்பா, ஒருத்தி எதிர் வீட்டிலேருந்து கண்ணடிப்பா. யாரை நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க? பக்கத்தை விட எதிர் வீடா? முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள். நான் சொல்கிறேன், கிரகம் சொல்லுதில்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஜோதிடத்தை அனுபவமாக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு பெருமாள் கவசம் பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கா ஜோசியம்? அதுக்கு நீங்கள் நேராக போய் பெருமாள் கோயிலில் பெருமாள் கோயிலில் பெருமாள் கவசம் பாடுங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க, வாங்கி குடிங்க. அதுக்கு எதுக்கு யூடியூப்பில் ராசி பலன் பார்க்குறீங்க? இது விஞ்ஞானம். இது இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும்னு ஜோதிட புத்தகத்திலையும் போட்டிருக்கு. இப்படி தான் சொல்லணும். அது தெரிஞ்சவன் சொல்லுவான். ஜோதிட புத்தகத்தில் எல்லாமே போடாது. அவன் கோடு தான் போடுவான். ஜோதிட புத்தகத்தில் ரோடு போடுறது அவனுடைய சமர்த்து. அதனால தான் சொன்னேன், எங்கள் ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு போகக்கூடாது. அங்கே போய் டியூன் கொடுக்கணும். 7 சுரம் தான், 108 மேலே கர்த்தா தான், என்ன 7 ராகங்கள் தான், 7 சுரங்கள் தான். அதை வச்சுக்கிட்டு தானே இளையராஜா 1000 படங்களுக்கு டியூன் போட்டார். ஆமாம், இங்கே கூட தான் நம்ம மாம்பழத்திலேருந்து ஒருத்தர் கிளம்புறாரு, நானும் டியூன் போடுறேன்னு போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு படம் கூட வெளியே வரல. சொல்கிறேன், அதுதான் சமர்த்துன்றது. அதுக்கு அனுபவ சமர்த்து. ஒரு ஜென்மத்தில் வருமா? பல ஜென்மங்கள்லேருந்து வரணும்ல. எந்த கலையாக இருந்தாலும் பல ஜென்மங்களில் கற்று வந்தால் தானே அது விருத்தியாகும், அது அனுபவப்படும். அதுவும் இது கடல் ஜோதிடம். பெண் வழி தொல்லை உண்டு, இவ்வளோதான் ஒரு வரியில். அதை பார்த்து நீங்கள் சுதாரித்து நடத்துங்க. ஏன்னா 7ஆம் இடம் என்பது காமம், 7ஆம் இடம் என்பது பெண். காம பெண்டரை அறியக்கூடிய ஸ்தானம். அந்த வீட்டில் 2 சுபகிரகங்கள் உட்காந்துருக்கு. அதுக்கு வீடு கொடுத்தவன் போய் அவன் இன்னொரு காமஸ்தானமான 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். அதான் முன்னாடி சொன்னேன்ல, காம திரிகோணத்திலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்களுடைய வலுத்தன்மை ஆரம்பிக்குது. 3ஆம் இடம் ஒரு காமஸ்தானம். ஏன்னா இந்திரியம் விந்து வெளியேறும்போது காமத்துக்கு தானே விந்து வெளியேறும். அந்த 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு, ஒரு போககாரகன்.
7ஆம் இடத்துல இன்னொரு போகக்காரகன் குரு, இன்னொரு காமக்காரகன் சுக்கிரன், 11ஆம் இடத்துல செவ்வாய். யாராவது இது 4 வரலும் ஒரு பொண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லி நினச்சிட்டு இருந்தால் டப்புன்னு போய் சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ சொல்லிடும். இப்படி கோச்சாரத்தை பார்த்து அடிக்கணுங்க, அப்போ தான் வெற்றி பெற முடியும். ஜனன ஜாதகம்ன்றது ஒரு பக்கம், அது பேசிக் கேபிட்டல். அந்த பேசிக் கேபிட்டல் நடைமுறைக்கு வரணும்ல, ரன்னிங் கேபிட்டல். யாராவது ஒரு ஆண் பெண்ணை நினச்சிக்கிட்டு இருந்தாலும், பெண் ஆணை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பட்டுன்னு வந்து இந்த நேரத்தில் அவங்க கோயிலுக்கு போவாங்களா, கோயிலாண்ட போய் நில்லுங்க. காலேஜுக்கு போவாங்களா, அங்கே போய் நில்லுங்க. நின்று மனசில் உள்ள சொல்லிவிடுங்க. சொல்லாமலேயே இருக்கிறத விட ஒரு கோழைத்தனம் எதுவுமே இல்லை. சொல்லுங்கள். நீங்கள் என்ன வந்து கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறீங்க, வேறு என்ன? ரைட்டு, இஷ்டம் தான் பண்ணிக்க போகிறோம், இல்லைன்னா நோ, அவ்வளோதான். அதோட வேறு வேலையை பார்க்கலாமில்ல. அதை விட்டுட்டு இதுவே பிரதானம், இதுவே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய திரைப்படங்கள்லாம் பாருங்களேன். ஹீரோக்கு வந்து பொண்ணுக்கு பூ கொடுப்பார். இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஃபாரினுக்கு போச்சான். அப்படி போகும்போது நம்ம டைரக்டர் மகேந்திரன் ஒருத்தர் இருக்கார். ஆமாம், முள்ளு மலரும் ரஜினி வச்சு பண்ணார்ல. ஆமாம், அவரே ஒரு பேட்டியில் சொன்னது தான் இது. அப்போது இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஃபாரினுக்கு போகும்போது அங்கே ஃபாரின்லேருந்து சில பேர்லாம் வந்து இவரும் ஒரு பெரிய டைரக்டர், இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு இவர்கிட்ட பேசினாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், ஐ saw all your Indian films, there is any problem with your Indian girls for Indian boysன்னு கேட்டாரா. உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. why are you asking like that? because most of the films your boys are trying to tell I love you for your females, then they are not at all telling. This is only the plot point of your Indian film stories, most of that அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு தமிழாக்கம் என்ன தெரியுமா? உங்கள் இந்திய இளைஞர்களுக்கு என்ன ஒரு பெண்ணை வந்து வந்து அடையிறதுல அவ்வளோ பிரச்சனையான, ஏன்னா எல்லா படங்கள்லையுமே அதுதான் இருக்குது. அது சூப்பர் ஸ்டார் நடித்த படமாக இருந்தாலும் சரி, 0 ஸ்டார் நடித்த படமாக இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயின்கிட்ட எப்படியாவது ஐ லவ் யூ சொல்லணும். வேறு பிரச்சனையே உங்கள் நாட்டில் இல்லையா? உங்கள் நாட்டில் இதுதான் பிரதான பிரச்சனையான்னு கேட்டாராம். ஒரு பெண்ணு உங்களுடைய இந்திய இளைஞனை ஒத்துக்கணும், அவ்வளோதான். ஒத்துக்கணும், ஐ லவ் யூன்னு சொல்லிடணும். அதை தவிர்த்து உங்கள் நாட்டில் எல்லாமே நல்லா இருக்குதா? வறுமை இல்லை, பாவர்ட்டி இல்லை, சுகாதாரமாக இருக்கிறீங்க, நோய் இல்லை, கேன்சர் இல்லை, எய்ட்ஸ் இல்லை, வேறு எந்த மாதிரி தொற்று நோய்களும் இல்லை அப்படின்னு கேட்டாங்களாம். இதெல்லாம் ஏன் பேச சொல்லுதுன்னா கிரகங்கள் பேச சொல்லுதே. 7ஆம் இடம் என்ற காமஸ்தானத்தில், காதல் ஸ்தானத்தில் சுக்கிரன் குரு உட்காந்துருக்கான். ரெண்டுமே அற்புதமான உயர்குல பெண்களை கொடுத்துடக்கூடியது. இரண்டுமே பிராமண கிரகங்கள். கிரகங்களுக்கு ஜாதி இருக்குதே, அதனால் பேசுகிறேன். ஆக இந்த மாதம் காதலில் வெற்றியை பெறலாம் என்ற அடிப்படை ஜாதக பலம் உள்ளவர்கள் வெற்றி பெற்றுடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் என்று சொல்லுகிற பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் வந்து உங்களுக்கு ஒரு புது தொழில் ஆரம்பிக்கும். இந்த மாதம் நீங்கள் தேவைக்கு மேல் வருமானத்தை பெறுவீர்கள் பெறுவீர்கள் பெறுவீர்கள். சொத்துக்களை வாங்கலாம், நிலபுலன்களை வாங்கலாம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இளைஞர்களுக்கு. இப்போ நடுத்தர வயதுக்கும் அடுத்த கட்டமான 60 வயது வந்து நெருங்குறவங்களுக்கும் பலன் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் விஆர்எஸ் கொடுக்கணுன்னா இப்போ கொடுத்துடலாம், அவ்வளோ நல்ல நேரம். ஆமாம், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10க்கு 10ஆம் இடமான பாவாதிபதி போய் 11 உட்காந்துருக்கானே, அந்த வீட்டை வந்து ரிஷபராசிக்கு 7 உட்காந்து குரு பார்க்குறானே, இப்போ விஆர்எஸ் கொடுத்தா நல்ல பெனிஃபிட்டோடு வரலாம். அது வந்து ஒரு 50 வயசை தாண்டி 60 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு. நடுத்தர வர்க்கமான 35 வயசுக்காரங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கலாம். இதே தான் பெண்களுக்கும் எடுத்துக்கணும். முன்னாடி சொன்னது இளைஞர்களுக்கு. அடுத்தது 35 வயது உள்ள பெண்மணிகள் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும், ஆண்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேர் தூரதேச வேலைக்கு போகணும்னு நினச்சாக்க அதுவும் நடக்கும். வங்கியில் கடன் கொடுக்கலையா, இப்போ போய் கேளுங்க, இந்த மாதிரி இதுதான் என் பேப்பர், கொடுப்பியா இல்லையான்னு கேளுங்க, டப்புன்னு கொடுத்துருவான். இப்போ கொடுத்துருவானே, இப்போ கொடுக்கலாம். எப்போ கொடுக்குறது? 3ல் ராகு, 7 வந்து குரு, 7ஆம் இடம் தானே எதிர்பாலினம். இந்த சமூகம், பேங்க்ன்றது என்ன? உங்கள் கஸ்டமர். பேங்க்குக்கு நீங்கள் கஸ்டமர், உங்களுக்கு பேங்க் வந்து கஸ்டமர். கிவ் அண்ட் டேக் பாலிசி. அந்த இடத்துல 2 சுபகிரகம் உட்காந்துக்கிறானே. குரு தானே பேங்கர், குரு தானே மேனேஜர். அவன் உட்காந்துருக்கான். சார் இப்போ போய் கொடுக்குறீங்களா, கொடுக்க மாட்டேங்க, நான் ஒரு பேங்க்கில் போய் வாங்கிக்க போகிறேன், நீங்கள் கொடுக்கலனாக்கா எனக்கு அங்கே எலிஜிபிள்னு சொல்லின்னு ஒரு உண்மையை தான் சொல்லுங்கள். பொய் சொல்ல ஒரு உண்மையை சொல்லுங்கள். அதான் உண்மை. இன்றைக்கி உங்கள் ராசி நிலைமை. ஏன் சார் அங்கே போகிறீங்க, அந்த வட்டி எங்களுக்கு வரட்டும்னு இவன் கொடுத்துருவான். அதை வாங்குறீங்க, லேண்டை வாங்குறீங்க, வீடு வாங்கல, லேண்ட் இருந்தாக்க வீடு கட்டுறீங்க, இதையும் பண்ணிவிடுங்க. 8ல் வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு. சரி தானே? கூடவே புதனையும் கூட வச்சுருக்காரு. அந்த புதன் இந்த மாதம் 2 வாட்டி மாறுறாரு. 1/21/19 அவர் வந்து தனுசை விட்டு மகரத்துக்கு போகிறாரு. அப்புறம் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு 7/2/19 போகிறாரு. அந்த 2 இடங்களையும் உங்களுக்கு நல்ல இடங்கள் தான்.
ஸோ தனம் தானியம் பகு புத்திரலாபம் வரப்போகுது. பிள்ளைகளுடைய கல்வி தேர்ச்சி பெறப்போகுது. இதனால் வரல படிக்கல பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் அந்த வீட்டையே சரி பார்க்குறாரு. 11 லாபஸ்தானத்தில் செவ்வாய், பூமி லாபம் உண்டு, சகோதர லாபம் உண்டு. ஆக இந்த மாதம் 175% ஏற்றமாக இருக்கிறது ரிஷபராசி என்பதான உங்களுக்கு. மேலும் சந்திராஷ்ட நாட்கள் தரப்படும். அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். மம்பு தும்புகள் சிக்காமல் பணவரவு நாட்களில் தான் பணம் வரும். திட்டமிட்டு காரியமாற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் ரிஷபராசி என்பதற்கான தை மாத பலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.